Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஒரு புலியை ஒரு கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். 10 நாய்களை கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். துப்பாக்கியை நோக்கி சுடுகிறார்கள் வானத்தை நோக்கி. 10 நாய்களும் ஓடுகிறது. யார் முதலானவன் பலமானவன் என்று காட்ட ஓடுகிறது. புலி அமைதியாக அமர்ந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் புலிக்கு தெரியும். காலங்காத்தால நல்ல வார்த்தை சொன்னேன், எனக்காக பேசுறதுக்கு இமிடியட் பாஷை இல்லப்பா, ஒரு நாள் லீவு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாயா, நீ என்ன வேலை இப்ப கிறிஸ்டன் உனக்கு இன்கிரிமெண்ட் கேட்கறேன்னு கேட்கறேன். சரி சார் 2 நாள் லீவ் கொடுங்க சார், எங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வரேன். நீ போயிட்டு அந்த வேலையெல்லாம் யார் பாக்குறதுன்னு கேட்கறேன். 12 கூடிய குரு பகவான் 3இல் மறைந்து விபரீத ராஜ யோகத்தை உண்டாக்குகிறார். அதனாலதான் அந்த விபரீத ராஜயோகம் வர்றவங்களுக்கு எல்லாம் இந்த யோகம் நான் சொல்ல போறேன். 8 கால் பூச்சி 8 அடி எடுத்து வச்சாதான் 8 சென்டிமீட்டர் போகும். 10 ரூபா ராக்கெட் 10 வச்சோன்னா பறந்துடும். சிம்பிள் சார். சக்கரவர்த்தி யோகம் சார். வீடு வீடா வாங்குவீங்க, வண்டி வண்டியா வாங்குவீங்க, காரா வாங்குவீங்க சார். இப்பயே வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. கவலைப்படாதீங்க. நீங்க தான் அடுத்த வருஷத்துக்கு நான் தான்டா இனிமேல் வந்து நான் தர்பாரு பார்க்க தானே போறேன் இந்த காளியோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த கேட்லாம் திறந்துட்டு உள்ள வர்ற மாதிரி. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது என்ன சக்கரவர்த்தி யோகம் சார்? ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு நிறைய பேருக்கு இது வித்தியாசமே தெரியாது. என்ன அப்படின்னா, பிரபுக்கள்னு பேர். அதாவது பண்ணையார்கள்லாம் இருப்பாங்க, ஜமீன்தார்கள்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணையாராகி, பண்ணையாரெல்லாம் சேர்ந்து ஜமீனுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஜமீன்லாம் சேர்ந்து பிரபுக்கு நிலக்கிழார்னு பேர், பிரபுக்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குறுநில மன்னர்னு பேர், அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். மன்னரெல்லாம் சேர்ந்து ராஜாக்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து மகாராஜாக்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மகாராஜாக்கள்லாம் சேர்ந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? சக்கரவர்த்திக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஒரு சக்கரவர்த்திக்கு கீழே இவ்வளவு பெரிய சைதன்யம் இருக்கு. சக்கரவர்த்தினா சும்மா கிடையாது. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி யோகம். எனக்கு கீழே ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போறாங்க. நான் சும்மா ஒரு டீம் மெம்பராக இருந்தேன். என்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து செல் லீடர் ஆக்கினாங்க. அப்புறமா இந்த ஷிஃப்ட்டுக்கு இன்சார்ஜ் ஆக்கினாங்க. அப்புறமா எனக்கு 3 ஷிஃப்ட்டும் பார்க்க சொன்னாங்க. அப்புறம் 3 அப்படியே டோட்டலாக இந்த 3 ஷாப்பை பார்க்க சொன்னாங்க. இப்போ நான் என்டையர் கம்பெனி நான் தான் பார்க்குறேன். எங்கே எது நடந்தாலும் நான் தான் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ இந்த இடம் என்பது எளிதில் கிடைப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் சார். ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் ஒரு புலி, அந்த இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள் வாட்ஸ்அப்புலாம். ஒரு புலியை ஒரு கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். 10 நாய்களை கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். துப்பாக்கியை நோக்கி சுடுகிறார்கள் வானத்தை நோக்கி. 10 நாய்களும் ஓடுகிறது. யார் முதலானவன் பலமானவன் என்று காட்ட ஓடுகிறது. புலி அமைதியாக அமர்ந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் புலிக்கு தெரியும். புலிக்கு தெரியும். நான் ரமேஷ் நாட்டா அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இப்பயும் சொல்கிறேன். புலி என்ன சொல்கிறது, புலியை நேரில் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை, புலி நடமாடுதுன்னு தெரிஞ்சாலே போதும். அந்த மாதிரி அந்த புலிக்கு தன்னை நிரூபிக்க ஓடி தான் காட்டணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் சக்கரவர்த்தி யோகம் வரும் பொழுது நீங்கள் ஓடி காட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வேலையினுடைய அதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய இன்னோவேஷனோ அதனுடைய பூக்களின் புகழ் பரப்பும் பொறுப்பை காற்றுதானே ஏற்றுக்கொள்கிறது. அந்த மாதிரி உங்களுடைய வேலையின் புகழ் பரப்பும் பொறுப்பை, இந்த உழைப்பின் புகழ் பரப்பும் பொறுப்பை இந்த கிரகங்கள் ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா இந்த கிரகங்கள் உங்களுக்காக மேனேஜர்கிட்ட போய், சார் என்ன சார் அவனுக்கு சான்ஸ் கொடுக்காம யாருக்கு சார் கொடுக்க போறீங்க என்று உங்களுக்காக சனி பேச போகிறார், உங்களுக்காக குரு பேச போகிறார். அப்பா காலங்காத்தால நல்ல வார்த்தை சொன்னேன், எனக்காக பேசுறதுக்கு இமிடியட் பாஷை இல்லைப்பா, ஒரு நாள் லீவு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாயா, யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. நானே என் கம்பெனியில் போய் லீவ் கேட்டால் கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இன்க்ரிமெண்ட் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன வேலை இப்போ கிறிஸ்டன் உனக்கு இன்க்ரிமெண்ட் கேட்குறேன்னு கேட்குறாங்க. சரி சார் 2 நாள் லீவ் கொடுங்க சார், எங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வரேன். நீ போயிட்டு அந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறதுன்னு கேட்குறாங்க. அப்போது நான் வேலை பார்க்குறேன்னா இல்லையா எனக்கே தெரில. இந்த குழப்பத்திலேயே தான் ரொம்ப நாள் வச்சுருக்காங்க. அப்போது உங்களுடைய புகழ் பரப்பும் பொறுப்பை ஒருத்தர் போய், அவர் அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் இல்லைன்னா கம்பெனி ஓடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதுதான் இவங்கெல்லாம். ஸோ சக்கரவர்த்தி யோகம் வேற வழி கிடையாது. உங்களை அசைக்க முடியாது, உங்களை தொட்டால் இது நின்றுவிடும் அப்படிங்கிற டிமாண்டு கிரியேட் பண்ணுறது யார்? அப்போலாம் மேஷராசிக்காரர்களுக்கு டிமாண்ட் வருது. என்ன டிமாண்ட் சார்? 7.5 சனி நீங்கள் டிமாண்டுங்கிறீங்க சார். நல்லா புரிஞ்சிங்க. 12 கூடிய குரு பகவான் 3இல் மறைந்து விபரீத ராஜ யோகத்தை உண்டாக்குகிறார். அதனால தான் அந்த விபரீத ராஜயோகம் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் நான் சொல்ல போகிறேன். அந்த விபரீத ராஜயோகம்னா என்ன ஆகும்னா, சாதாரண லெவலில் இருந்த உங்களை அழகுபடுத்தி பார்ப்பாங்க, உங்களை எல்லாருக்கும் தலைவராக்கி பார்ப்பாங்க. தலைவராக இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார். நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தலைவர் தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கணும். ஸோ அந்த மாதிரிலாம்
இதுக்கு நான் தொண்டனாகவே இருந்திருப்பேன் யா சார். ஆஸ் எ லீடர் வி நீட் டு பிளான் சார். நேற்று நைட்டு கேட்குறேன், என்னென்னா 2 மணிக்கு ஷூட்டிங். ஆஸ் எ லீடர் வி நீட் டு பிளான். நம்ம முழிச்சிருக்கணும். இப்படியே உங்களை லீடர்னு சொல்லியே தூங்க விட மாட்டாங்க, சாப்பிட விட மாட்டாங்க. ஸோ மேசராசிக்காரங்களுக்கு இது புதுசாக வரப்போகுது. நீங்கள் சக்கரவர்த்தியாக போகிறீங்க. 12ஆம் வீட்டுக்குரிய குரு பகவான் 3இல் மறைகிறார். 3இல் மறையும் பொழுது விபரீத ராஜ யோகம் உண்டாக போகிறது. ஸோ நீங்கள் அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்கு போகிறீங்க. இனிமேல் நீங்கள் தான் ஹெட்டு. நீங்கள் என்ன வணங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் அவங்க உங்களை பார்த்து சார் குட் மார்னிங் சார் கேட்கல, குட் மார்னிங் சார் கேட்கல, குட் மார்னிங் சார் சத்தமா, அந்த மாதிரி அடேங்கப்பா மாஸ்க் கட்ட போகிறீங்க நீங்கள். அடுத்ததாக மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த விபரீத ராஜயோகம் யாருன்னா கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு 6க்குடைய குரு பகவான் 12ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்தேன் சார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. போகிற இடமெல்லாம் தரேன், ப்ரப்போசல் கொடுக்குறேன், ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறாங்க. நானும் சின்ன பையன் மாதிரி லேப்டாப் எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்க சார் அங்கே பாருங்க சார்னு காட்டுறேன். எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு மாடல் கடை வச்சு காட்டுங்க, அதை பார்த்து நாங்கள் 1-10 கடை வாங்கி தரோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாடல் கடை வைக்கிறதுக்கு எனக்கு 1 கோடி தேவை சார், நான் எங்கே சார் போகிறது அப்படிங்கிறாங்க. ஒரு எல்லாத்தையும் இமேஜினேஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க சார் அப்படிம்பிங்க. இது எல்லாத்தையும் அனுசரித்து உங்களுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடைக்க போகிறார். அவரை வச்சு நீங்கள் உங்களுக்கான ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னங்கிறத செயலளவில் ஒரு சின்னதாக செஞ்சு காட்ட போகிறீங்க. அதை பிரம்மாண்டமாக மற்றவங்க செய்வாங்க. இதை நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, முதல் மாடலை நீங்கள் உருவாக்கினால் அந்த மாடல் தனக்கான மாடல்களை உருவாக்கி கொள்ளும். ஆனால் அந்த மாடலை உருவாக்க நீங்கள் தான் உழைக்க வேண்டும். அதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் வரப்போகிறது. ஒரே ஒரு குறும்படமே எவ்வளோ அழகாக எடுக்கிறானே, அப்போ பெரிய படம் கொடுத்தா எப்படி எடுப்பான்? விபரீத ராஜயோகம். அந்த குறும்படத்துக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட சிக்கியிருப்பார், என்னை வச்சு சின்னதாக வேணால் எடுத்துக்கோ, ஆனால் இவ்வளோ தான் தருவேன், அந்த மாதிரி. ஸோ எல்லாமே ஒரு வாய்ப்பு. ஒரு படியை பிடிச்சி ஒரு ஏணி கைத்தை பிடிச்சி ஏறணுமே தவிர எடுத்தோடனே ஜம்ப் பண்ணி ஸ்பைடர்மேன் மாதிரி 10வது மாடிக்கெலாம் உங்களால் குதிக்க முடியாது. படங்களில் வேணால் பார்க்கலாம், 2 படிக்கிட்டாக தான் ஏற முடியும். ஸோ அதுவே கஷ்டம். ஒரு படிக்கிட்டாக தான் அவன் ஏறான். 8 கால் பூச்சி 8 அடி எடுத்து வச்சா தான் 8 சென்டிமீட்டர் போகும். 10 ரூபா ராக்கெட்டு 10 வச்சோன்னா பறந்துடும். சிம்பிள் சார், சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்லாம் அவசியம் இல்லை. விபரீத ராஜயோகம் வந்துருச்சு, அப்போ என்ன 10 ரூபா போட்டாச்சுங்கிறீங்களா சார்? நான் அப்படி சொல்ல சார். அதோட ராசியை பாருங்கள் சார். ஒருத்தர் உட்காந்து வந்துன்னு இருக்கான், ஒரே ஒரு நேரம் வந்துச்சு, பறந்து வச்சு. அப்போ நீங்கள் கடகராசிக்காரர்கள் பறக்க போகிறீங்க, கலக்க போகிறீங்க. விபரீத ராஜயோகம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 5ஆம் வீட்டிலே சார் குரு 8ல் மறைஞ்சிருக்காருங்கிறீங்க. விபரீத இவங்களுக்கு எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? 5ஆம் வீட்டில் சனி வந்தால் அப்படி ஒர்க் அவுட் ஆகும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சார், தடுக்க ஆளே கிடையாது சார். சனியை மிஞ்சிய தெய்வம் இல்லை, சனியை மிஞ்சிய சக்தி இல்லை, குருவை மிஞ்சிய சக்தி இல்லை. இவங்களாம் பிரதானமான ஆட்கள். ஒரு சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வில்லன் நடிகர் இவரை அடிச்சு கால் கிடையாது. சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்டண்ட் இவரை அடிச்சு கால் கிடையாது, இவரை கேமராமேன் இவரை அடிச்சு கால் கிடையாது. இது மாதிரி வச்சுருப்பீங்களா, ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி சனி அசஸ்மெண்ட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு ஏற்று பேசக்கூடாது. அவர் அடிச்சு கால் கொடுத்தது தான். 5 கூடிய சனி பகவான் கொடுப்பதால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகிறது. நீங்கள் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உண்டாக போகிறது. சக்கரவர்த்தி யோகம் சார். வீடாக வாங்குவீங்க, வண்டியாக வாங்குவீங்க, காராக வாங்குவீங்க சார். இப்பயே வாங்க ஆரம்பிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் அடுத்த வருஷத்துக்கு நான் தான்டா இனிமேல் வந்து நான் தர்பார் பார்க்க தானே போகிறேன் இந்த காளியோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த கேட்லாம் திறந்துட்டு உள்ளே வர்ற மாதிரி கெத்தாக இருக்க போகிறீங்க சார். மாசாக இருக்க போகிறீங்க. நல்லா புரிஞ்சிங்க, நம்ம ஒன்றும் பெரிய ஆட்கள்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண ஆட்கள். ஒரு சின்ன சந்தோஷம், நம்மளை வெளியே போன்னு சொன்ன ஒருத்த முன்னாடி வாழ்ந்து காட்டுறது, நல்ல பதவி வாங்கி காட்டுறது. உன்னால் முடியாதுன்னு ஒருத்தன் சொல்லும் போதெல்லாம் ஒரு திமிர் வரணும், நான் பண்ணி காட்டுறேன்னு. நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்கிறத வைராக்கியமாக எழுதிங்க. இனி யாரெல்லாம் இந்த கேட்டை திறக்கிற சீனுக்கு எலிஜிபிள்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், வெட்டி பேலுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வராது. நல்லா புரிஞ்சுங்க. நல்லா வேலை செஞ்சு என்னை ப்ரூவ் பண்ணி என்னைக்கு என்ன நான் வேலைக்காகாதவன்னு சொன்னியோ உன் முன்னாடி நான் யாருங்கிறத காட்டினேன் பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? 10 ரூபா சம்பளம் வரட்டும் சார், கெத்து சார். நல்லா புரிஞ்சுங்க, 10 ரூபா சம்பளம் வரட்டும், ஆனால் கெத்து. சமுத்திரம் பெரிதா தேன்துளி பெரிதா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. தேன்துளி தான் பெரிது, அறிவுதான் ஜெயிக்கும். அறிவுக்கு எதிராக அந்த உலகத்தில் சார் ஒரு நல்ல பெரிய ஆட்கள்லாம் வராங்க சார்.
அவங்க நிறைய பேர் வந்து எப்படி பாஸ் பண்ணுறாங்க எப்படிலாம் ஒன்றும் தெரில. ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் ஏதோ வண்டி ஓடிடுதுன்னு வச்சுக்கோங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒருத்தர் வந்து மருத்துவர் வரார். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட கூட்டு போய் காட்டுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பயங்கரமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தரை காட்டுவீங்களா? நல்லா படித்த பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட காட்டுவீங்களா? பக்கத்தில் இருக்கிற டாக்டர் தூரமாக இருக்கிற டாக்டர் மேட்டர் இல்லை, படித்த டாக்டர். அதுதான் விஷயம். படிப்பு தான் ஜெயிக்கும். அப்போது நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள், இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் 5லே வரக்கூடிய சனி பகவானால் படிப்பு ஜெயிக்க போகுது, உங்கள் திறமை ஜெயிக்க போகுது. திறமையை முன்வைத்து நடக்கும் பொழுது பணம் பின்னால் வரும். ரஜினி டைலாக் மாதிரி தான், நீங்கள் பொண்ணு பணம் புகழ் இதெல்லாம் நமக்கு பின்னாடி வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் வேலை முன்னாடி போகுது, பின்னாடியே வருது புகழ். சக்கரவர்த்தி ஆக போகிறீங்க, ஹீரோவை போகிறீங்க, கலக்க போகிறீங்க. அடுத்து கும்பராசிக்காரர்கள். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் குருஜி, வட்டி கட்டவும் முடியல, தண்டல் கட்டவும் முடியல, கடையை நடத்ததான்னு தெரில, கடையை மூடிட்டா எந்த வேலை இருக்குன்னு தெரில, ஒன்றும் புரியல, வாழ்க்கையே சுற்றி விட்ட மாதிரி இருக்கு. 5ஆம் இடத்திலே குரு பகவான் வந்து விட்டார், யோகத்தை தரப்போகிறார். உங்களுக்கு என்ன சார் கவலை? உங்களுக்கு ரன்னிங் பண்ணி தரார் சார். சார் நல்லா புரிஞ்சிங்க, எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அம்மா வந்து இப்படி உடம்பு முடியாமல் இருக்காங்க, வீட்டில் ஒய்ஃப்க்கு வந்து இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எனக்கு இந்த நேரம் பார்த்து ஃபாரின் சான்ஸ் வந்துருச்சு, இந்த நேரம் பார்த்து நான் விசா எடுக்கணும், 20 கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க ஒரே நேரத்தில், கெட்ட நேரம். நல்லதுக்கும் செலவு பண்ணணும், கெட்டதுக்கும் செலவு பண்ணணும், எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில. இந்த நேரத்தில் தான் ரன்னிங் மணி உங்களுக்கு யூஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுங்க. ரன்னிங் மணினா என்ன? ஏதோ ஒரு கதை, இன்றைக்கி ஒரு 30,000 வந்துச்சு, 20,000 வந்து, எடுத்து கொடு, இப்போதைக்கு வாய மூடு, அடுத்த மாதம் மீதி கதையை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒரு ரெக்யூஷன் கேட்டுக்க அப்படிங்கிற அந்த ரன்னிங் மணி இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுவே ஒரு பெரிய சக்கரவர்த்தி யோகம். ஏன் அப்படின்னா, இந்த ரன்னிங் மணி இல்லாமல் தான் ரொம்ப பேர் கஷ்டப்படுறான். சார் எங்கள் ஊரில் எனக்கு சொத்து இருக்குது சார், 4 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குது, எங்கள் லேண்டு மட்டுமே 10 கோடி ரூபாய்க்கு வச்சுக்க, இப்போ கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ் 10,000 ரூபா இருக்கா? இல்லை, போச்சா? அப்போது ரன்னிங் மணியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிங்க. நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், நான் ஒன்று ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கணும், வாங்கணும்னா வாங்கணும், ஆனால் ரன்னிங் மணி இருந்தால் தான். இதை தூக்கி அதில் போடுவீங்க, அது தூக்கி கடன் தான் வாங்க போகிறீங்க, ஆனால் இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போடுறதுக்கு ஃப்ளோ வருதா? அந்த ஃப்ளோ உங்களுக்கு வரும். கும்பராசி இதே பெரிய சக்கரவர்த்தி யோகம் தான். 5 கோடிய கும்பராசி குரு பகவான் பிளண்டி ஆஃப் மணியை கையில் கொடுத்துட்டே இருப்பார். வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. 2ல் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? உங்களை தடுக்க ஆள் கிடையாது. ஃபைனலாக மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு உடம்புலே உட்காந்துருக்கார் சனி பகவான். 3, 7, 10 பார்க்குறார். சார் 3ங்கிறது முயற்சி, 7ங்கிறது வர்த்தகம் நண்பர்கள், 10ங்கிறது பெரும்புகள். பெரும்புகள் சாம்ராஜ்ய யோகம், அதை பார்த்துறாரு. சாம்ராஜ்யம் ராஜ்யம் வேதமில் வரும். ஸோ அந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்து விடுகிறார் யார்? சனி பகவான். 10 பார்க்குறார். அதே இடத்த குரு பார்க்குறார் 10. 2 பேரும் சேர்ந்து 10 பார்த்து இந்த இடத்துக்கு நீ தாண்டா ராஜா அப்படின்னு உங்களை டிக்ளரே பண்ணிடுவாங்க. நீ இருக்கிற வரைக்கும், அவன் உயிரோடு இருக்கும் வரை அவன் எங்கு சென்றாலும் அரசன் தான். ஒரு பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன குருஜி இன்னைக்கு சினிமா டைலாகாக வருது? சார் நல்லா புரிஞ்சிங்க, நியூ இயர் நெருங்க நெருங்க வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட பாசிட்டிவிட்டியை பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. நிறையா பாசிட்டிவாக இருங்க சார். 100 பேர் குறை சொல்லுவான், அது எதையும் கேட்காதீங்க. என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் சொல்லிகிட்டே இருங்க. ஒரு பிளேடு செய்கிறத கத்தி செய்ய முடியாது, கத்தி செய்கிறத ரொம்ப செய்ய முடியாது, ரொம்ப செய்கிறத எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒரு தனித்திறமை இருக்குது. உங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். அவனோட கம்பேர் பண்ணாதீங்க, இவனோட கம்பேர் பண்ணாதீங்க. இங்கே கம்பேர் பண்ணுற அளவுக்கு யாரும் பெரிய ஆள் இல்லை. உங்களுக்கு நீங்கள் பெரிய ஆள், அதை நீங்கள் வச்சுக்க, ஞாபகம் வச்சுங்க. எங்கள் குருஜி வேலையும் இல்லை, இன்னைக்கு இல்லை சார், நியூ இயரில் வரப்போகுது சார். 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஜாலியாக இருங்க, கெத்தாக இருங்க. 10ஆம் வீட்டை பார்த்துட்டா அடுத்த ராஜா நீங்கள் தான். அப்போது நீங்கள் கலக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. இப்போ நான் சொன்ன எல்லாரும் சக்கரவர்த்தி யோகம் பெறப்போகுது. சக்கரவர்த்தினா படை செய்தின்யம் எல்லாம் வந்துடும், உங்களுக்கு கூட்டம்லாம் வந்துடும், கார் வந்துடும், ரஜா கஜா துரகபதாதிகள்லாம் வந்துடும். சூப்பராக இருக்க போகிறீங்க. குருஜி கேட்க கேட்க காதுக்கு அப்படி ஜில்லுன்னு இருக்குது. நிறையா சொல்கிறேன், ஆசையாக இருக்குது, எனக்கும் நேரம் இல்லை. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பேசின அடுத்த 24 மணி நேரத்திற்குள் என்னோட வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்னோட நேரடியாக பேசலாம். அல்லது ibcbakti.com குள்ளே போனீங்கன்னா அங்கே என்னோட தரவுகள் வரும். அங்கே நீங்கள் புக் பண்ணி என்னோட நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். சக்கரவர்த்திகளே, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.